சிறகடிக்க ஆசை சீரியல் நிகழ்ச்சி எபிசோடில் பார்வதி வீட்டுக்கு வந்து நம்ம மீனா வராங்க. நீங்கள் கதை சொன்னது ரொம்ப நல்லா இருக்கு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரோஹிணியுமே வராங்க. எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பார்வதி கிட்ட. உடனே அவங்க வந்து மீனா சொன்னால் உனக்கு நான் தரேன், என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் இல்லை, என்னால் முடிஞ்சது தரேன் அப்படின்னு சொல்லி மீனா கிட்ட கேட்டால் நான் என் புருஷன் கிட்ட கேட்டு தான் தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது நடக்காதே மீனா அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் மீனா வந்து என்னால் முடியாதுங்கிற மாதிரி தான் சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் அண்ணாமலை வந்து ரொம்ப டல்லாக இருக்கார். எது நினச்சி டல்லாக இருக்காதப்பா அப்படின்னு சொல்லி முத்து வந்து ஆறுதலாக சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் கிறிஷ்க்கு வந்து ஒரு காம்படிஷன் இருக்குது, உண்மையை தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ முத்து வந்து ஒரு கதை சொல்வார். இதை கேட்டோன்னு மீனாக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் நைட் எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது கரண்ட் போன உடனே முத்துக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு சொல்லி மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பின்னாடி திரும்பி படுத்து பின்னாடி பார்த்தா ரோஹிணி நிற்பாங்க. முத்து அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. இப்படி நீங்கள் என்ன மாட்டி விட்டுருவீங்க, நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் நின்று அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ முத்து பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை ரொம்ப கடன் இருக்குல்ல, அதனால தான் ஃபீல் பண்ணி அலறாங்க. பார்வதி ஆண்டிக்கிட்ட பணம் கேட்டாங்க, நான் வந்து உங்ககிட்ட கேட்டு தரேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆமாம் பார்லரம்மா, ஒன்னாலலாம் நாங்கள் கடனை இழுத்து வச்சுட்டு இருக்க முடியாது, அதனால நீ உன் வேலையை பார்த்துட்டு இரு, அழாத, அப்பா பார்த்தானா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறமா அண்ணாமலை வந்து மறுநாள் 4 பேருக்குமே சொத்து பங்கு வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை வர சொல்லியிருப்பாங்க. முத்துக்கு வந்து இது பிடிக்கலாம், நம்ம மனோஜ் வந்து எனக்கு இப்போ பணம் தேவைப்படுதுங்கிற மாதிரி சொல்லுவார். 2 பேருமே அடிச்சுட்டு நிற்பாங்க. இதோட நெக்கான எபிசோட் முடியுது.